கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நிலத்தில் தண்ணீர் எடுத்துச் செல்ல பள்ளம் தோண்டிய போது எதிர்ப்பு தெரிவித்த பெண்களை முதியவர் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தகராறு அடிதடியில் முடிந்தது ஏன்? ஒரு ஏக்கர் நிலத்திற்கு 4 பேரின் வாரிசுகள் வரிந்து கட்டிய நிலையில் ஒருவர் மட்டும் அதை மொத்தமாக சுருட்ட நினைத்துள்ளார். இதனை தட்டி கேட்க சென்ற பெண்களிடம் குழாய் பதிக்க வந்த முதியவர் கம்பு சுத்தி உள்ளார். நடந்தது என்? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஓலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சின்னப்பா, திம்ராயன், முருகன் மற்றும் மாரப்பன். அண்ணன் தம்பிகளான இவர்களுக்கு குடும்ப சொத்தாக 1 ஏக்கர் 6 சென்ட் நிலம் உள்ளது. இவர்களில் திம்ராயன் மட்டும் தற்போது உயிருடன் உள்ளார். இந்நிலையில் குடும்ப சொத்தை மாரப்பன் குடும்பத்தினர் மோசடியாக கரையம் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உறவினர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. மேலும் நில பிரச்சனை குறித்து கல்லாவி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் திங்கட்கிழமையன்று அனைத்து தரப்பினரையும் விசாரணைக்கு போலீசார் அழைத்துள்ளனர். இதனிடையே மாரப்பன் வாரிசுகளான கிருஷ்ணன் மற்றும் சிலர் சர்ச்சைக்குரிய நிலத்தில் தண்ணீர் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதனை கண்டித்து எதிர்த்தரப்பைச் சேர்ந்த குடும்ப பெண்கள் கிருஷ்ணனிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது முதியவர் கிருஷ்ணன் தகாத வார்த்தையால் பேசியதை பெண் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அதனை கண்டு ஆத்திரமடைந்த முதியவர் பெண்களை கம்பால் பலமாக தாக்கியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த பெண்கள் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முதியவர் தாக்கியதில் கர்ப்பமாக இருந்த கீர்த்தனாவுக்கு கருகலைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கிருஷ்ணன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 ஏக்கர் நிலத்திற்கு உரிமை கொண்டாடிய தரப்பினர் பெண்களை தாக்கியதால் குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்ற நிலையில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் வெடித்துள்ளது. போலீசார் விசாரணையில் சமரசம் ஏற்படுமா?